வாங்க சார். வீடெல்லாம் எப்படி வசதியா இருக்கா? இது போதும். முதன் வந்திருக்க, வெறுங்கையோட வந்திருக்கேன்னு நினைக்காத. சேச்சே, அப்படியெல்லாம் நான் அல்பமா நினைக்கவும் மாட்டேன், அல்பமா நடந்துக்கவும் மாட்டேன். அது சரி, சரோவுக்கு லெட்டர் போட்டியா? போட்டேன் சார். பதில் வந்துச்சா? இன்னும் வரல சார். இன்னுமா வரல? எதுக்கு நீ குயிக் மெயில் சர்வீஸ்ல ஒரு லெட்டர் போடு. டெம்பரவரியா இருந்தா போதும்னு நினைக்கிறியா? ஏன் அவசரம் அல்ல, உன்னை பர்மனன்ட் பண்ணணுங்கிறது தான். என்ன சார்? என்னடா அக்கன் டீச்சர் வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? ஆமா. இந்த ஸ்வீட் பாக்கெட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? கொடுத்துட்டு வர சொன்னாங்க. எதுக்கு சார் இந்த ஸ்வீட் பாக்கெட்டு? நாய்க்கு போடுறதுக்கு. விஷயத்தோட வச்சுட்டு வந்தேன், விவரம் புரியாம தூக்கிட்டு வந்துட்டியடா. இந்த அல்வாவுல ஒரு பெரிய கதையை அடங்கி இருக்கு. கதையாக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, நான் வர்றேன். சகோதரா? சகோதரனா? கூட பிறந்தா தான் சகோதரனா? அர்ஜுன கிருஷ்ணனை பவளக்கொடி கட்ட எதுக்கு தூது அனுப்புனா? பார்க்க, பேச, பழக, சந்திக்க. விஷயத்தை சுலபமா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க உனக்கு வேற கிளாஸ் நடத்தணுமோன்னு நான் பயந்தே போயிட்டேன். நான் அர்ஜுன, அக்கினி டீச்சர் தான் பவளக்கொடி. ஓஹோ, நான் கிருஷ்ணா இருந்து உங்களுக்காக தூது போகணும். ஆமா. ஏன் சார் இந்த விஷயத்தை நீங்களே நேரடியா போய் சொன்னா? பயமா இருக்கே. எல்லா லட்சுமியும் என்கிட்ட இருக்கிறா, ஆனா தைரிய லட்சுமி மட்டும் இல்ல. இந்த இனிப்பை கொடுத்து நீ தான் எப்படியாவது செட்டப் பண்ணும். எனக்கு செஞ்சுட்டா போகுது. காரியத்தை கெடுத்துறாத. விஷயம் வெளியே லீக் அவுட் ஆகாம பாத்துக்க. இதெல்லாம் வெளியே சொல்லுவேண்டா சார், முழுங்கிடுறேன். இந்நேரம் ஸ்வீட் பாக்கெட்டை திறந்துருப்பா. சும்மா நெழு நெழுன்னு வாய்க்குள்ள போயிருக்குமே. நெய்யில செஞ்ச அல்வா வாச்சே. டீச்சர், எப்படி டேஸ்ட் இருந்தாலும் நீங்க இப்படி சதக்கு புதக்குன்னு திங்க கூடாது. தினமும் வாங்கி அனுப்புறேன். தண்ணீர் போனாலும் பரவாயில்லை, செம்பையாவது விட்டு சென்றார்களே. மாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, என்ன எழுதிருக்கான்னு பாரு. ஆமா, என்ன திருக்குறளுக்கு விளக்கமா எழுதிருக்க போறாரு. என் பொண்ணு கழுத்துல எப்ப தாலி கட்டுறேன்னு கேட்டு எழுதிருப்பாரு. அட போமா. இன்னும் 10 பேர் காசு தர வேண்டும். கதிரேசா, உள்ளேனையா இன்று காசு கொடுப்பதாக சொன்னாயே. எங்க ஆத்தா கிட்ட கேட்டேன், உனக்கு வேலை இல்ல உங்க வாத்தாருக்கு வேலை இல்லன்னு சொல்லிடுச்சு. நன்று, அப்படியே அமரு. இல்லை அடுப்புது, உங்கள்கிட்ட காசு எடுத்து தானடா வாத்தியார. என்னையா பொழுது விடிஞ்சு அடைஞ்சா பய காசு காசுன்னு உசு எடுக்கிறாயா? இப்படி மானாங்கன்னே வசூல் பண்ண என்ன அர்த்தம்? காசு என்ன உங்கள்கிட்ட தோட்டத்துல விளையுது, பாடத்தை சொல்லி கொடுக்க சொன்ன காசை வசூல் பண்றதே குறியா இருக்கிற காடு வெட்டி பையனை கொண்டாந்து கூட வந்தியா? படிக்கிறதே நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன். சொல்லியா கொடுக்குறியே, காசை கறக்கிறதுலே கண்ணா இருக்கீங்களே. கொஞ்சம் விட்டுருந்தா கடிச்சிருப்பு போல் இருக்க. பிள்ளைங்களை 4 இடத்துக்கு சுத்தி காட்டினா தாயா பொது அறிவு வளரும். பிள்ளைக்கு அப்பன் செலவு பண்ணாம அடுத்தவனா செலவு பண்ணுவான். இப்படி குண்டக்க மண்டக்க பேசியே காலத்தை ஓட்டிருங்க. ஏன்னா ஏமாந்து இழிச்ச வாங்க நாங்க தானே. யோ, இங்க படிச்ச மாணவர்கள் எல்லாம் எம்எல்ஏக்களாவும் மந்திரிகளாவும் இருக்காங்க. எப்படி கழுத்துல செயின், கையில வாட்ச், கப்பல் போல கார்ல வந்து இறங்குறாங்க? அது எப்படி மக்கள் தொண்டன் மாறி வாழ்கன்னு சொல்லும் போது என் மனசே பூரியா போச்சு. அது எப்படி? ஆமாளு பய உள்ளே கடைக்கு போச்சுன்னா கமிஷன் கேட்கிறேன். அப்ப அத்தாள கெட்ட வார்த்தை சொல்லி வைக்கிறா, கண்டிச்சோம்னா கல்லூத்தி கேட்கிறான். அப்படியா? யோ, எதிர்காலத்தில் இவன் பெரிய ஆளா வருவாங்கிறதுக்கு இதெல்லாம் அறிகுறியா? இந்த பாரு, இனிமே நீ இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்த மூக்குல குச்சி விட்டுருவேன். ஓடி போயிரு. பயா வாடா கரண்டி தலையா.
என்னம்மா செய்யற? இப்பதான் குளிக்க போறேம்மா. கடைக்கு போறேன். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எதுக்குமா வீண் சிரமம்? நான் அப்புறமா போய் வாங்கிக்கிறேன். அட உனக்கு நான் போறேன். போறதும் போறேன். உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தா குறைஞ்சா போயிடுறேன். அதுக்கு இல்ல. கூச்சப்படாதம்மா. ஊர் விட்டு ஊர் வந்திருக்க. தனிச்சிருந்தா வெறிச்சோன்னு இருக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தான் சொந்த பந்தம். கூச்சப்படாம சொல்லுமா. உங்களுக்கு வாங்குற காய்கறியில எனக்கும் சேர்த்து வாங்கிங்க. சரிம்மா. குளிச்சிட்டு இருக்கேம்மா. இங்க தானே வச்சிருந்தேன். எப்படி? கோகிலா குளிக்கிறியாமா? ஆமாம்மா. அம்மா அந்த புடவை எடுத்து கொடுக்குறீங்களா? குளிக்க போன பொண்ணு புடவை எடுத்து கதவு மேல போட்டுக்க வேணா. இந்தா. இங்கதாம்மா போட்டிருந்தேன். இங்க போட்டா அங்க எப்படி போகுமா? நீதான் மறதியா வச்சிருப்ப. இல்லம்மா, யாரோ இங்க வந்திருக்காங்க. உங்க சத்தத்தை கேட்டதும் ஓடி போயிட்டாங்க. நீங்க மட்டும் வரலன்னா சிச்சி, அப்படி ஒண்ணும் நடக்காது. சும்மா பயப்படாதம்மா. காய்கறி எல்லாம் எடுத்து உள்ள வச்சிருக்கேன். நான் வரேன். எங்கடா போயிட்டு வர? சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வந்தேன். எங்கடா ஒரு கால்ல செருப்பு காணோம்? ஆமா. கால்ல செருப்பு இல்லாத கூட தெரியலையா? அப்படி என்னடா உனக்கு யோசனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அது வந்து எப்படி போ. நான் நினைச்சது சரியா தான் இருக்கு. இந்தாங்க. கீழே கடந்தது. நீங்க பேசிட்டு இருந்ததை வச்சு இவர்தான் தான் இருக்கும்னு நினைச்சேன். தண்ணீரில் நீந்துமா பறக்குமா? பார்வதி நீ சொல்லு. சொல்லுமா. மீன் தெரியாது? மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா? ஏன் டீச்சர், அது ஐயர் விட்டு புள்ள. அதுட்ட போய் கருவாடு மீனை பத்தி கேட்டீங்கன்னா என்கிட்ட கேளுங்க. மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா? ஏன் டீச்சர், கெண்ட மீனா கெளுத்தி மீனா? ஏய், குட் மார்னிங் சார். டபுள் குட் மார்னிங். அக்னி சார், நான் கொடுத்துறப்பதெல்லாம் வந்து சேருதா? பியூன் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுக்குறாரு சார். லெட்டர் போட்டியா? போட்டேன் சார். பதில் வந்துச்சா? வரல சார். அப்ப தந்தி கொடு. என் அவசரம் இல்ல, உன்னை பர்மனன்ட் பண்ணணுங்கிறதா. நான் வரட்டுமா? வாங்க. வர்றேன் அக்னி. மூஞ்சியும் மகர கட்டையும் வந்துட்டார் பெரிய இது.